திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இன்று காலை தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகத்திற்கு கிளம்பிய ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து ஆவடி மின்வாரிய அலுவலகத்திற்கு நேரில் சென்று பொதுமக்கள் முறையிட்டபோது அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தரப்பில் முறையான பதில் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இரவு நேர பணியில் இருக்கும் வயர்மேன்கள் பணி நேரத்தில் மது அருந்துவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் அடுக்கடுக்கான புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மின்வாரிய ஊழியர்களின் இந்த அலட்சிய போக்கால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென ஆவடி மின்வாரிய அலுவலகத்திற்குள் புகுந்து ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆவடி பூவிருந்தவள்ளி பிரதான சாலையை மறித்து பொதுமக்கள் தீவிர போராட்டத்தில் இறங்கினர். பொதுமக்களின் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் ஆவடி பூவிருந்தவள்ளி சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட நேரத்திற்கு அணிவகுத்து நின்று அப்பகுதிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் ஆவடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சார் அவன் அவ்வளவு பெரிய ஆளா சார், கால் மேல காலை போட்டு ஃபேன் போட்டு உட்காந்துருப்பான். நாங்க ஈவி கட்டுற காசுல அவரு உட்காந்து சம்பளம் பார்த்துருக்காரு. அவரு ஃபேன் போட்டாங்க, நான் வந்து அப்படியே உட்காந்து மாட்டேன். ஈவி பிரச்சனை ஈவி பிரச்சனை